இன்றைய புனிதர் அறிவோம். ஜனவரி 18. புனித எமிலிதே வியலார். ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள். அநீதி மழிந்து ஏழ்மை மிகுந்து மக்கள் துயருற்ற போது அதனை கண்டு மனம் வருந்தி தனது தந்தையின் எதிர்ப்பையும் மீறி உணவு, உடை, மருந்து பொருள்கள் போன்றவற்றை எளிய மக்களுக்கு தந்து தான் உதவி செய்தது மட்டுமன்றி தன் நண்பர்களும் உதவி செய்ய உறுதுணையாக இருந்தவர்தான் எமிலி. இவர் பிரான்ஸ் நாட்டின் தென்மேற்கில் உள்ள கெய்லாக் என்ற ஊரில் 1797 செப்டம்பர் மாதம் 12 பராண்டே வியலார் மற்றும் போர்டல் இவர்களின் செல்ல மகளாக பிறந்தவர்தான் எமிலி. சிறுவயது முதலே இறைவன் மீது அதிக பற்று கொண்டிருந்தார். குழந்தை பருவம் மிக மகிழ்ச்சிக்குரியதாக இருந்தது. அடிப்படை கல்வியை தாயின் அரவணைப்பில் கற்றுக்கொண்ட பிறகு கெய்லாக்கில் இருந்த தொடக்க பள்ளிக்கு சென்று படித்தார். எமிலிக்கு 13 வயதான போது இவரது பெற்றோர் இவரை பாரிஸில் நகரில் இருந்த விடுதியில் சேர்த்துவிட்டு திரும்புகிற வழியில் தாய் இறந்து போனார். படிப்பு முடித்து கெய்லாக் திரும்பிய எமிலி தன் தந்தையுடன் இணைந்து சமூக சேவைகள் பல செய்தார். இளம் வயதில் அழகின் முகவரியாக இருந்த எமிலி விலை உயர்ந்த ஆடைகளும் ஒளிப்பொழியும் நகைகளும் அணிந்து தன்னை அழகுபடுத்தி கொண்டார். ஆண்டுகள் கழிந்தது. மனதில் வெறுமை மட்டுமே குடியிருந்தது. தனக்கு இன்னொரு வாழ்க்கை இருப்பது போன்ற ஒரு உணர்வை பெற்றார். ஆனாலும் அது என்ன என்று தெரியாமலேயே குழப்பத்தில் ஆழ்ந்திருந்தார். எல்லாவற்றிலும் ஆர்வமாக இருந்தாலும் எதுவும் இவரை திருப்தி அடைய செய்யவில்லை. அச்சமயத்தில் கெய்லாக் பங்கு ஆலயத்தில் மறையுரை கேட்டுக்கொண்டிருந்த போது இறைவன் தன்னை அழைக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டார் எமிலி. அதில் தொடர்ந்து செல்வதற்கு மனதில் தடுமாற்றமும் இருந்தது. தனது ஆன்மீக குரு மெர்சியரின் ஆதரவு மற்றும் அவருடைய தூண்டுதலால் தனது அழைத்தலை உறுதி செய்தார். மெல்ல மெல்ல ஆதரவற்றோருக்காக ஒரு சபையை உருவாக்க இறைவன் தன்னை அழைக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டார். புனித வளனாருக்கு வெளிப்படுத்தப்பட்ட இயேசு மனு உருவான மறைபொருளை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதையும் உணர்ந்து கொண்டார். எமிலி வாழ்ந்த காலத்தில் அநீதிகளும் அதனால் வறுமையும் மக்களை சின்னாபின்னப்படுத்தி கொண்டிருந்தது. இதனை கண்டு வருந்திய எமிலி ஏழை எளிய மக்களின் துயர் துடைக்க அவர்களுக்காக உணவு, உடை, அவர்கள் தங்களை சுத்தப்படுத்திக் கொள்வதற்கான சோப்புகள் மற்றும் மருந்து பொருள்களையும் கொடுத்து உதவி செய்தார். இதற்காக தமது நண்பர்களையும் சில இளம் பெண்களையும் தன்னோடு இணைத்து கொண்டு வீடு வீடாக சென்று உதவி செய்தார்கள். அச்சமயத்தில் எமிலியின் தாய் வழி தாத்தா இறந்தார். அவரது சொத்துகள் எமிலிக்கு கிடைத்தது. அதனை விற்று ஒரு வீடு வாங்கினார். 1832 கிறிஸ்து பிறந்த இரவில் மூன்று அருட்சகோதரிகளோடு புனித வளனாரின் அருள் சகோதரி என்னும் புதிய சபையை ஆரம்பித்தார். தேவையில் இருப்பவர்களுக்கு, குறிப்பாக நோயாளிகளுக்கு மருத்துவ சேவை மற்றும் ஏழை குழந்தைகளுக்கு கல்வி என்பதை தமது சபையின் பணி என திட்டவட்டமாக வரையறுத்தார். 1835 17 அருள் சகோதரிகளுடன் முறைப்படி வார்த்தைப்பாடு கொடுத்தார்கள். தான் வாழும் காலத்திலேயே 40க்கும் மேற்பட்ட துறவு இல்லங்களை அமைத்து மக்கள் பணியை இறை திட்டமாக அறிவித்தார். தன்னை நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்ல இறைவனின் தூதர் அருகில் நிற்பதைக் கண்ட எமிலி தமது அருள் சகோதரிகளிடம் ஒருவரை அன்பு செய்யுங்கள் என்று கூறி 1856 ஆகஸ்ட் 24 தனது சகோதரிகளுக்கு பணி நிறைவு செய்தியை சொல்லிவிட்டு இறைவனின் மலர்பாதம் அடைந்தார். திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் 1939 ஜூன் 18 அருளாளர் நிலைக்கு உயர்த்தினார். 1951 ஜூன் 24 அதே திருத்தந்தையால் புனித நிலைக்கும் உயர்த்தப்பட்டார். புனிதையிடமிருந்து கற்போம். நாம் ஒருவர் மற்றவரை அன்பு செய்வோம்.